பைக் திருட முயன்று சிக்கிய வடமாநில ஆசாமி விடுதிக்குள்ளும் கைவரிசை காட்டும் பொழுது பிடிபட்டதால் காலில் விழுந்து கதறிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் ஆண்கள் தங்கும் விடுதியில் புகுந்து பைக் மற்றும் பொருட்களை திருட முயன்ற வடமாநில வாலிபர் அங்கு இருந்த இளைஞர்களிடம் கையும் களவுமாக மாட்டி தப்பிக்க வழியின்றி அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சுவாரஸ்யமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் அடுத்த நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் தனியார் ஆண்கள் தங்கும் விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் ஏராளமான இளைஞர்கள் தங்கி வருகின்றனர். நேற்று முன்தினம் நள்ளிரவு நேரத்தில் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த விடுதியின் வாசல் பகுதிக்கு நைசாக வந்த வடமாநில வாலிபர் ஒருவர் விடுதியின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த இருசக்கர வாகனம் ஒன்றின் பூட்டை உடைத்து அதனை திருட தீவிரமாக முயற்சி செய்துள்ளார். நீண்ட நேரம் முயன்றும் பைக்கை லாக் எடுக்க முடியாததால் அந்த ஆசாமி நழுவி விடுதியின் உள்பகுதிக்குள் நுழைந்து உள்ளார். அங்கு வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் மொபைல் போன்களை திருட முயன்ற பொழுது திடீரென விடுதியில் தங்கியிருந்த 2 இளைஞர்கள் இரவு பணி முடிந்து அறைக்கு வெளியே வந்துள்ளனர். முன்பின் தெரியாத நபர் நள்ளிரவில் விடுதிக்குள் அலைவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள், யார் நீ, நள்ளிரவில் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேள்விகளை எழுப்பி அவனை தப்பிக்க முடியாதவாறு சுற்றிலும் வளைத்து பிடித்தனர். இளைஞர்களிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்த அந்த வடமாநில திருடன் அங்கு இருந்து தப்பி ஓட வழி தேடினான். ஆனால் இளைஞர்கள் விடாமல் பிடித்துக் கொண்டதால் உடனடியாக தந்திரமாக தப்பிக்க நினைத்த அவன் அந்த இளைஞர்களின் காலில் பொத்தென்று விழுந்து, என்னை விட்டுவிடுங்கள், தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கைகளை கூப்பி இந்தி மற்றும் அரைகுறை தமிழில் அழுது மன்னிப்பு கேட்க தொடங்கினான். அவன் காலில் விழுது கதறிய நாடகத்தை நம்பாத விடுதி இளைஞர்கள் இதுகுறித்து உடனடியாக பெரியநாயக்கன் பாளையம் காவல்துறையினருக்கு அவசர தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரிடம் அந்த வடமாநில வாலிபர் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். அவனை போலீசார் கைது செய்து அந்த பகுதியில் உள்ள மற்ற விடுதிகள் மற்றும் வீடுகளில் நடந்த திருட்டுச் சம்பவங்களிலும் இவனுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.